கெட்டியான சளியால் மூக்கடைப்பு ஏன் வருகிறது? சளி கெட்டியான பிறகு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது ஏன்? அப்போது நுரையீரல் என்ன செய்கிறது? என்னடா நடக்குது? மூக்கடைப்பு ஏற்படுவது சளி பிரச்சனையால் மட்டுமல்ல, அது உடலின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்று என்று சொன்னால் நம்புவீர்களா? சளி பிடித்திருக்கும் போது இயல்பான சுவாசம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மூச்சு காற்று குளிர்ச்சியாக உடலுக்குள் செல்லும். அது உடல் இயக்கத்திற்கு சிக்கலை உண்டாக்கும். நோய்க்கிருமிகள் வேகமாக உடலுக்குள் பரவுவதற்கு வழிவகுக்கும். இதனால் தான் நோய்க்கிருமிகளை உள்ளே நுழையாமல் தடுக்க மூக்கின் உட்புறச் சுவரில் வீக்கத்தை உண்டாக்கும். அதன் மூலமாக நுரையீரலுக்கு செல்லக்கூடிய சுவாச காற்றை வடிகட்டி அனுப்புகிறது. அப்போது உடல் ஒரு தந்திரத்தை செய்யும். அது என்னவென்று தெரியுமா? என்னடா சொல்ற? சிறிய இடைவெளியில் புகுந்து செல்லும் சுவாச காற்று வெப்ப காற்றாக மாற்றி உடலுக்குள் அனுப்புகிறது. சூடான காற்று நுரையீரல் செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும். இது உடலின் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆரோக்கியமான நுரையீரல் ஒரு நாளைக்கு சுமார் 10,000 முதல் 12,000 லிட்டர் சுவாச காற்றை சுத்திகரிக்கிறது. சளி கெட்டியாகும் நேரங்களில் அதன் பணி பல மடங்கு அதிகரிக்கும். இதன் காரணமாகவே மூக்கடைப்பும் சுவாசிப்பதில் சிரமமும் ஏற்படுகிறது. தீர்வு: ஆவி பிடிப்பதும் அடிக்கடி வெந்நீர் குடிப்பதும் சளி இலகுவாக வெளியேற உதவிகரமாக இருக்கும். நீ என்ன சொல்ற? சிகிச்சை முறை: முழங்கைக்கும் மணிக்கட்டிற்கும் மத்தியில் ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. அதை மிதமான அழுத்தம் தரும்போது சுவாச குழாய் விரிவடையும். அதன் காரணமாக சுவாசம் இலகுவாகும். வெற்றிலையில் தேன் மட்டும் தடவி மடித்து சாப்பிட்டால் சளி நன்றாக கரைந்து வெளியேறும். சிலருக்கு சளி இலகுவாகவும் உடல் சோர்வும் நீங்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சிலருக்கு என்ன சிகிச்சை செய்தாலும் சளி மட்டும் குறையவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? இதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.